ஜப்பான், சீனா இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல இப்போ பயங்கரமான பதற்றம் நிலவிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன தப்பு கணக்கு இந்த பிராந்திய நெருக்கடிய ஒரு பெரிய உலகப் பேரா மாத்திடுமா? வாங்க ஜப்பானோட இந்த துணிச்சலான சூதாட்டத்தையும் அதோட ஆபத்தான விளைவுகளையும் பத்தி இந்த பகுப்பாய்வுல விரிவாக பார்க்கலாம். அறிவாளிகள் அடியெடுத்து வைக்க அஞ்சும் இடத்தில் முட்டாள் வேகமாக ஓடிச் செல்கிறான். இந்த பழமொழி இப்போ நடக்க போற விஷயத்துக்கு ஒரு சரியான எச்சரிக்கை மாதிரி இருக்கு. ஜப்பான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்களா இல்ல தெரியாம போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களா? சரி, இந்த பிரச்சனைக்கு முதல் புள்ளி எங்க ஆரம்பிச்சது? 1 மாசத்துக்கு முன்னாடி ஜப்பானோட புதிய பிரதமர் தைவான் சம்பந்தமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதுதான் இந்த புயலோட தொடக்கமா அமைஞ்சது. ஜப்பானோட பிரதமர் ஒரு ரெட் லைன் போட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது சீனா தைவான் மேல கை வச்சா ஜப்பான் சும்மா பார்த்துட்டு இருக்காது, ராணுவ ரீதியா பதில் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இது வெறும் ஒரு வாக்குறுதி இல்ல, இது நேரடியா சீனாவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால். ஜப்பான் கொளுத்தி போட்ட அந்த சின்ன பொறி இப்போ ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. சீனாவின் பதில் ரொம்ப வேகமா இரக்கமே இல்லாம இருந்துச்சு. அவங்க சும்மா வாயால பதில் சொல்லல, தங்களோட ராணுவ பலத்தை களத்துல இறக்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்பர் இல்ல, இது ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரடி வார்னிங். சீனாவின் கடற்படை ஜப்பானை சுத்தி ஒரு இரும்பு கோட்டை கட்டின மாதிரி ஆயிடுச்சு. சீனாவோட கப்பல்கள் ஜப்பானோட கடல் எல்லையில ஒரு வலை மாதிரி பின்னி நிக்குது. இது சும்மா ஏதோ அணிவகுப்பு கிடையாதுங்க, இது ஜப்பானை மொத்தமா முடக்கிற ஒரு தந்திரமான முற்றுகை. கடல்ல மட்டும் இல்ல, வானத்திலையும் நிலைமை ரொம்ப மோசமாச்சு. சீனாவோட போர் விமானங்கள் ஜப்பான் விமானங்களை வழிமறிச்சு தங்களோட ஆயுதங்களை அது மேல லாக் ஆன் செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு பட்டன், அவ்வளோதான், போர் ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல ஜப்பானோட பெரிய நண்பன், அவங்களோட பவர்ஃபுல் ஃப்ரெண்ட் அமெரிக்கா எங்க போச்சு? அவங்க என்ன செஞ்சாங்க? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒண்ணுமே செய்யல. ஒரு முழுமையான காதையே செவிடாக்குற அமைதி. இதுதான் அந்த அமெரிக்கா ஜப்பான் பாதுகாப்பு ஒப்பந்தம். சொல்லப்போனா இதுதான் ஜப்பானோட பாதுகாப்புக்கு அஸ்திவாரமே. பல வருஷமா ஜப்பான் இந்த ஒரு ஒப்பந்தத்தை தான் முழுசா நம்பிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை மேல இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. சரியா 48 மணி நேரம் சீனாவின் ராணுவ வளையம் ஜப்பானை கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கிட்டு இருந்த அந்த 2 நாள். ஆனா அமெரிக்கா கிட்ட இருந்து என்ன பதில் வந்துச்சு? ஒரு வார்த்தை கூட இல்ல. இந்த மௌனம் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுச்சு: ஜப்பான், நீங்க தனியா தான் நிக்கிறீங்க. சரி, ஜப்பான் எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம ஜப்பானுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்கதான் அவங்களோட உண்மையான பலவீனத்தோட அஸ்திவாரமே இருக்கு. ஒரு காலத்துல ஜப்பான் ஒரு பயங்கரமான ராணுவ சக்தியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த சோர்ஸ் சொல்ற மாதிரி ஜப்பான் தன்னோட பழைய பெருமையிலே வாழ்ந்துட்டு இப்போ இருக்கிற தன்னோட பலவீனங்களை சுத்தமா மறந்துடுச்சு. ஜப்பானோட பலவீனம் பல விதத்துல இருக்கு. ஒன்னு, வேகமா குறைஞ்சிட்டு வர்ற பிறப்பு விகிதம். 2வது, ராணுவத்துக்கு ஆள் சேர்க்க முடியல. இதனால ஆயுதப்படையில ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாத்தையும் விட முக்கியமா நம்பவே முடியாத ஒரு கூட்டாளிய முழுசா நம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து ஜப்பானை ஒரு ஆபத்தான இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. சரி, ஜப்பானோட ராணுவத்தோட உண்மையான நிலைமை என்னன்னு தெரியுமா? இப்ப நான் சொல்ல போற இந்த நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஜப்பான் ராணுவ வீரர்கள்ல 80% பேருக்கு துப்பாக்கியை எடுத்து சுடுறதுக்கு கூட பயிற்சி கிடையாதான். ஆமா, நீங்க கேட்டது கரெக்டு தான். பயிற்சிங்கிறது சில பேருக்கு மட்டுமான ஒரு ஆடம்பரமா மாறிடுச்சு. வாங்க 2 நாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஒரு பக்கம் ஜப்பானோட ராணுவம் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு வெத்து கூடு மாதிரி இருக்கு, ஆழ்வளமே இல்லை. இன்னொரு பக்கம் சீனா பல வருஷமா ராணுவத்தை அம்பசமா பலப்படுத்திட்டு இப்போ ஒரு அசைக்க முடியாத சக்தியா நிக்குது. இந்த சண்டையோட தாக்கம் ஜப்பானோட மட்டும் நிற்குமா இல்ல உலகம் முழுக்க பரவுமா? இந்த சின்ன பிராந்திய பிரச்சனை ஒரு பெரிய உலக போரோட ஆரம்பமா இருக்குமோ? இது ஒரு டேஞ்சரான செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்டெப் 1, ஜப்பான் ரொம்ப அவசரப்பட்டு சீனாவுக்கு மிரட்டல் விடுக்குது. ஸ்டெப் 2, சீனா இதே காரணமா வச்சு ஜப்பானோட ராணுவ பலவீனம் என்னன்னு உலகத்துக்கு காட்டுது. ஸ்டெப் 3, அமெரிக்கா உள்ள வராம வேடிக்கை பார்க்குது. இதனால நம்பிக்கை மொத்தமா போயிடுது. கடைசி ஸ்டெப், இதனால தைரியமான சீனா அடுத்ததா தாய்வான் மாதிரி பகுதிகளை கைப்பற்ற நினைக்கலாம். அப்போ கடைசியா என்னதான் ஆச்சு? சுருக்கமா சொல்லணும்னா, ஜப்பான் பிரதமர் ஒரு பெரிய சூதாட்டத்துல இறங்கினாரு, ஆனா அதுல தோத்துட்டாரு. அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு இப்போ அவரோட நாட்டை ஜெயிக்கவே முடியாத ஒரு போருக்குள்ள தள்ளி இருக்கு. அதனால கடைசியா நம்ம மனசுல நிக்கிற ஒரே கேள்வி இதுதான்: தென்சீன கடல் உலகத்தோட அடுத்த போர்க்களமா மாறப்போகுதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கலாம். இந்த பகுப்பாய்வை பார்த்ததற்கு நன்றி.